அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறமா கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 120 வாங்கினேன், 130 வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போல்ல போடுவாங்க. நெறைய பேர் கமெண்ட்லயும் போடுவாங்க. ஆனா அது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. சரி, ஏன்னா நான் தேர்வு எழுதும்போது கூட நெறைய பேர் இப்படிதான் சொன்னாங்க. 120 கட் ஆஃப் வரும், 110 கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வெறும் 75 தான் வாங்கியிருப்பாங்க. சில பேர் 75 கூட கிராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 68, 69 அந்த மாரி மெஜாரிட்டி அந்த மாரி தான் வாங்கியிருப்பாங்க. யாரெல்லாம் நல்லா படிச்சுட்டு போனாங்களோ, அவங்க கண்டிப்பா 90, 99, 100, 100க்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஒரு ஒரு 2% 3% அந்த மாரி தான் இருப்பாங்க. அது எப்போ தெரிய வரும்னா, இப்போ ஆன்சருக்கு நேத்து வந்ததுனால, இன்னைக்கு நேத்தே நெறைய பேர் போல்ல குடுத்தாங்க. இப்போ காலையிலயும் நெறைய பேர் என்னுடைய போல் பார்த்தீங்கன்னா, மாறி இருக்கு. நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ண போலும், ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்சு நம்ம யூஸ் பண்ண போலோடைய பெர்சன்டேஜும், இப்போ ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் போலோடைய பெர்சன்டேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஏன்னா நெறைய பேருக்கு இந்த மாரி மாற்றம் வரும். ஏன்னா அது கண்டிப்பா இயல்பு தான். அது நடக்கிறது தான். அ யாரெல்லாம் 75 அபோவ் வாங்கியிருக்கீங்களோ, நீங்க தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். யாரெல்லாம் நான் 100 வாங்கினேன், 120 வாங்கினேன், 140 வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றாங்களோ, அதெல்லாம் உண்மையான செய்தி கிடையாது. ஸோ அந்த மாரிலாம் 130, 140லாம் யாராலயும் வாங்கவும் முடியாது. அந்த மாரி கொஸ்டின் பேப்பர் செட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால யாரெல்லாம் 75 அபோவ் வாங்கியிருக்கீங்களோ, யாரெல்லாம் 90 அபோவ் வாங்கியிருக்கீங்களோ, யாரெல்லாம் 100 அபோவ் வாங்கியிருக்கீங்களோ, நீங்கலாம் தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா உங்கள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங். ஸோ அதனால நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கட் ஆஃப் இப்போ மாறி இருக்கு. ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் மாறி இருக்கு. இப்ப பாருங்க இதுல 75 அபோவ் 32% குடுத்துருக்காங்க. எந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, அ ஓவரால் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 70 அபோவ் தான் நெறைய பேர். 90 அபோவ் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் 130 எல்லாம் 13% அப்படியே குறைஞ்சிச்சு அப்படியே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தமிழ் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 75 அபோவ் நெறைய பேர் இருக்காங்க. தமிழ்லயும் 75 அபோவ் இருக்காங்க. அதேமாரி 90 அபோவும் நெறைய பேர் இருக்காங்க. 75 அபோவ் இருக்காங்க. 90 அபோவ் இருக்காங்க. ஸோ அதிகமான பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 100 அபோவ் குடுத்துருக்காங்க தமிழ்ல. ஸோ தமிழ்ல கண்டிப்பா நமக்கு 90 அபோவ் மார்க் தேவ தான். ஏன்னா, நமக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எழுதுவாங்க. ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல அதிகமா இருக்கும். நெறைய பேர் நம்ம எழுதுவாங்க. ஸோ அதனால 90 அபோவ் மார்க் நீங்க இருந்தீங்கன்னா தமிழ்ல, கண்டிப்பா நீங்க சேஃப் தான். கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் 75 அபோவ் தான். ஸோ பெர்சன்டேஜ் பாருங்க. 39% தான் 75 அபோவ் தான் நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா 75 அபோவ் தான். ஸோ யாரெல்லாம் 75க்கு மேல வாங்கியிருக்கீங்களோ, யாரெல்லாம் அதுக்கு மேல மார்க் 90 அபோவ்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்க தைரியமா இருக்கலாம். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். அதில எந்த மாற்றமும் இல்ல. ஸோ ஏன்னா இந்த பெர்சன்டேஜ் நம்ம வச்சு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா 75 அபோவ் தான் நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா 75 தான். ஸோ நெறைய பேர் 75 அபோவ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 90 அபோவ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ்ல கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நமக்கு கம்மியா தான் போகும். ஏன்னா, ஃபிசிக்ஸு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, பேப்பர் டஃப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸ் பேப்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால யாரெல்லாம் 75 அபோவ், 80 அபோவ் ஃபிசிக்ஸ்ல வாங்கியிருந்தீங்கன்னா, யாரெல்லாம் 100 அபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள தாண்டி தான் மத்தவங்க போஸ்டிங்கே. ஸோ ஃபிசிக்ஸ்ல 90 அபோவ், 100 அபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங். அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 75 தான். 75 தான் நெறைய பேர் அபோவ் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால யாரெல்லாம் 75 அபோவ் வாங்கியிருக்கீங்களோ, இல்ல 90 அபோவ் வாங்கியிருக்கீங்களோ, நீங்க தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். ஸோ நெறைய பேரு கவலைப்பட வேணாம். சார் நான் 80 தான் வாங்கினேன், நான் 85 தான் வாங்கினேன், 87 தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கவலைப்பட்டுருக்கீங்க. கட் ஆஃப் 100க்கு மேல போகுமா? 120க்கு மேல போகும்னா, அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா நமக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் 75 அபோவ் 27% 75 அபோவ் குடுத்துருக்காங்க. 100 அபோவ் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 75 அபோவ் 90 அபோவ் யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல வாங்கியிருக்கீங்களோ, கண்டிப்பா போஸ்டிங் கண்டிப்பா உண்டு. ஸோ அதேமாரி ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, 90 அபோவ். ஸோ 90 அபோவ் ஹிஸ்ட்ரி வேக்கன்சி கம்மினால 90 அபோவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ, கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெர்சன்டேஜ் பாருங்க அப்படியே மாறும். ஸோ நாம முன்னாடி போட்ட போல்க்கு பெர்சன்டேஜும், இப்போ போட்டிருக்க போல் பெர்சன்டேஜும் அப்படியே மாறும். 75 அபோவ் தான் நெறைய பேர். ஏன்னா நம்ம முன்னாடி போட்டது பார்த்தீங்கன்னா, 130 அபோவ் நெறைய பேர் குடுத்துருந்தாங்க. 100 அபோவ் நெறைய பேர் குடுத்துருக்காங்க. ஸோ பாட்னில பார்த்தீங்கன்னா 75 அபோவ். யாரெல்லாம் 75க்கு மேல வாங்கியிருக்கீங்களோ, நீங்க தைரியமா இருக்கலாம். யாரெல்லாம் 80க்கு மேல வாங்கியிருக்கீங்களோ, நீங்களும் தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா உங்கள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங்கே. ஓகே. அடுத்து
அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் வேகன்சி கம்மி. ஸோ 90 அபோவ் தான் சேஃப் மார்க். ஸோ 90 அபோவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாரி 75 அபோவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்களும் உங்களுடைய கேஸ்ட் வாரியாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி தமிழ் மீடியம் யாராவது வந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு போஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதேமாரி மேக்ஸ். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 85 அபோவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ 90 85 to 90 வாங்கிட்டீங்களோ கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸ், ஏன்னா இதில் மேக்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ மேக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அதேமாரி ஜுவாலஜி. ஸோ ஜுவாலஜியும் பார்த்தீங்கன்னா 80 to 90. ஸோ 80 to 90 யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆன்சருக்கு பாருங்கள், ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் விடாதீங்க. மற்றவங்க யாராவது சேலஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணால் தான் அப்போ தான் உங்களுக்கு அது மார்க் கிடைக்கும். யாராவது சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீங்கள் விட்டிங்கன்னா அவங்களும் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்போ யாருக்கும் அந்த மார்க் கிடைக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.